எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சோகமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். இருபத்தி 6வது வசனத்தை யாராவது படிக்கலாம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. எங்களை மூடி அந்த இடத்துல ஜெபிப்போமா? எங்கள் அன்பு பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நம்முடைய சத்தத்தை கேட்கும் வேளையில வந்திருக்கிறோம். தேவன் அந்த வார்த்தை கொண்டு பேசுகிறான். என் தேவன் எங்களோடு இடைபடுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும். உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தட்டோம்ப்பா. இது பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் படிக்கலாமா? அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் என்று பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். முதல்ல 1000, 900, 2000 என்றதான வருஷங்கள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அவர் மரித்த பிறகு 64ஆம் வருஷத்துல அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு AD, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு 64ஆம் வருஷத்துல இந்த கிறிஸ்தவம் என்றதான இந்த காரியங்கள் நடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைய உதாரணங்களாக இயேசு கிறிஸ்துவின் மீது அநேக ஜனங்கள் நம்பிக்கை வைத்து அவர் மரித்து உயிர் தெழுந்ததனாலே அவருடைய வல்லமைகளினாலே அநேகர் சுகம் பெற்றுக் கொண்டு அநேகர் மத்தியிலே இந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை குறித்து அறிவிக்கிற ஜனங்கள் பெருகமாய் உண்டாகி கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதான சீஷர்களும் அந்த சீஷர்களை வழிநடக்க அநேக கிறிஸ்தவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகருக்கு அவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்த நாட்களிலே உருவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உருவாச்சு? இந்த இயேசுவை அந்த காலத்துல இருந்த ஜனங்கள் இயேசுவை அறியாது இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களாக இருந்தாங்க. இயேசு யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடியான ஜனங்களாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்து அந்த இடங்களில் என்ன பண்ணினாரு? அவர்கள் வாழ்ந்த இடத்துல எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை சுற்றிலும் அவர் கடந்து போய் இயேசு அவருடைய அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர்களை அநேக சீஷர்கள் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அந்த சீஷர்கள் அநேக ஜனங்களை தேவனுக்கு வழி நடத்தி கொண்டிருந்தாங்க. இந்த இயேசுவை இவர்கள் பின்பற்றி அவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காய் மரித்த பிறகு இந்த இயேசுவை பின்பற்றினவர்கள் பேரு கிறிஸ்தவர்கள் என்று உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு மரித்த பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமுள்ள நாமத்தை கொண்டு அநேகர் சுகம் பெற்றுக் கொள்கிறாங்க, அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். 50ஆம் நாள் என்றதான அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே இறங்கின பொழுது அவர்கள் அநேகராய் இருந்து கூடி இருந்து அவர்கள் வாய்களிலே
தேவனுடைய அந்நிய பாஷைகளால அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த மனுஷர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஜீவித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்து இயேசுவை பின்பற்றின பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் உண்டானது. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உலகம் எங்கிலும் பரவ வேண்டும். இந்த தேவனாகிய கர்த்தருடைய தேவனுடைய திட்டம் இந்த உலகம் எங்கும் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களிடத்தில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் விற்று இந்த சுவிசேஷம் பரவுவதற்கு சீஷர்கள் கையிலே கொடுத்தார்கள். அல்லேலூயா. எதை வித்து? அவங்களுடைய சொத்துக்களை, அவங்களோட சொத்து, பூர்வீகமான சொத்து, ஒருத்தர் வீடு, ஒருத்தர் நிலம், இப்படியான காரியங்கள் எல்லாம் வித்து கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல இந்த சீஷர்கள் கைகளிலே கொடுத்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உலகம் எங்கும் பரவ வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை உலகம் எங்கிலும் பறைசாற்றுவதற்கு விசுவாசிகள் அன்று அவர்களுக்கு உதவினார்கள். தங்களுடைய சொத்துவெல்லாம் வைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். உண்மையாய் அவர்கள் ஜீவித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதோட வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தம் நிறைந்ததான ஒரு தேவனுடைய மனுஷர்களாய் வாழ்வதற்கு அவர்கள் சாட்சியம் ஜீவியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. காலத்துல மிகவும் தெளிவான காரியங்கள் நடந்தது. அப்பதான் தனனியா சப்ரால் வந்து கட்டடத்துல நான் என் சொத்தை கொண்டு வந்து வித்து தான், உன் சொத்தை வித்து கொண்டு தான்னு சொல்லி கேட்கல யாரும். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களே முன் வந்து வித்து கொண்டு வந்து தேவனோட ஆலயத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கிறவங்க உண்மை சொல்லணும். கர்த்தரிடத்தில் என்ன பண்ணல? உண்மையாய் சொல்லல. அவர்கள் சொன்னாங்க, நான் வித்த எடுத்த பணத்தை எல்லாத்தையும் வந்து நான் கொடுத்துட்றேன், நான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவர்கள் சொன்னதுல உண்மை இல்லை. அவர்கள் தங்களுக்கென்று கொஞ்சம் காசை எடுத்து வச்சிருக்கு, நான் தந்தேன், எனக்குன்னு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கிறேயா, மீதி பணத்தை நான் தேவனோட ஆலயத்துல தருகிறேயான்னு சொல்லி அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? அவங்கள ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா இவர்கள் தேவனுடைய ஆலயத்துல வந்து துணிகரமான பொய் சொல்றாங்க. என்னோட சொத்து அப்படியே வந்து எல்லா பணத்தையும் வச்சுட்டேன் சொல்றாரு. தேவனோட மனுஷன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து துணிகரமாய் பொய் சொல்றியா? தேவனுடைய ஆலயத்தில் வந்து துணிகரமாய் பொய் சொல்றியா? தேவனுடைய பட்டயம் உன்னை அடிச்சு போடுறோம்னு சொன்ன உடனே அவர் அந்த இடத்துல அவர் மறித்து போனார். அவரை தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அடுத்தவங்க மனைவி பாக்குறாங்க, ஐயா என் ஹஸ்பண்ட் இவ்வளவு நேரம் ஆச்சு போய் இன்னும் வரவே இல்லையே. போய் போறாங்க. அவங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாம். அவங்களும் வந்து சொல்றாங்க, ஐயா என் வீட்டுக்காரு எடுத்துட்டு வந்த காசு, வித்த காசு எல்லாத்தையும் எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருல்ல. அப்போ கேட்கிறாரு, நீயும் சேர்ந்து ஒருமனப்பட்டு போய் சொல்றீங்களான்னு தேவனோட மனுஷன் கேட்கிறாரு. உன்னோட புருஷனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினவர்கள் ஏதோ வந்து விட்டார்கள், உன்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள் என்று சொல்றார். அவள் அந்த இடத்துல அவளும் மறைந்து போனான். அவளையும் கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்துல உண்மையற்றவர்கள் தேவனிடத்துல பிரியமுடையவர்களாய் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டியவர்கள், தேவனுடைய மனுஷர்கள். அவர்கள் பொய்யொழிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னா அவர்கள் தேவனை எப்படி அவர்கள் மகிமைப்படுத்த முடியும்? அவர்கள் துணிகரமாய் கர்த்தருடைய
தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், இந்த ஊழியக்காரரிடத்துல தான சொல்றோம், இதுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல நாம் உண்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில நாம் உண்மையுடையவர்களாய் இருப்போமே என்று சொன்னால் தேவன் உங்களுடைய சாட்சியை தேவன் அநேகருக்கு வெளிப்படுத்துவார். அநேகர் உங்களை பார்த்து இயேசுவை பின்பற்றுவார்கள். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் 12 பேர் தான். இந்த 12 பேர் இந்த உலகம் முழுவதும் கடந்து போய் இன்னைக்கு இந்திய தேசத்திலேயும் நீங்களும் நானும் இந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அவர்கள் அத்தனை உண்மையாய் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை சாட்சி அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. உலகமே கிறிஸ்துவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உதவி செய்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்னதென்று இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு 12 பேர் தான் கடந்து போனாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் பேர், லட்சம் பேர், கோடி பேர் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கை சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தாங்க. அன்ற நாளில இருந்து அந்த 64ஆம் வருஷத்துல இருந்து இயேசுடைய நாமம் அப்படியே பரவ ஆரம்பித்தது. இன்னைக்கு உலகம் எங்கிலும் பரவப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த கிறிஸ்தவர்கள் அநேக சாட்சி நிறைந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க தீமை செய்ய மாட்டாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இயேசு வெளிப்படுவதற்கு அவர்கள் தங்களை பாத்திரமாய் அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. உள்ள ஒண்ணு வெளியோடு ஒண்ணு பேச மாட்டாங்க. உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. தீமையை பேச மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு கர்த்தருடைய கரம் பயங்கரமாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பயங்கரமா இருந்தது. போய் சொன்னா அங்கேயே மறிச்சு போடுறான். அங்கேயே இமிடியேட்டா அடிச்சிருவாங்க. அங்கேயே மறிச்சு போறதான நாட்கள் இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய கிருபை நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னாலும் கர்த்தர் என்ன பண்றது இல்ல, என்ன பண்றது இல்ல, நம்மள அடிக்கிறது இல்ல. துணிகரமான போய் சொல்லுகிற மனுஷர்களா இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா இந்த கிறிஸ்துவுக்கு ஆன கணம் உங்களிலே காணப்பட வேண்டும். ஆமென். இந்த கிறிஸ்துவத்திற்கான கணம் உங்களிலே எப்படி காணப்படும்? தேவ பிள்ளைங்க வரதட்சணை வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? வரதட்சணை வாங்க மாட்டாங்க. ஜாதி பார்க்க மாட்டாங்க. என்ன பார்க்க மாட்டாங்க? ஜாதி பார்க்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? லஞ்சம் வாங்க மாட்டாங்க. திருட மாட்டாங்க. என்னைக்குமே திருடு அவரிடத்துல இருக்கவே இருக்காது. பொய் சொல்ல மாட்டாங்க. என்ன மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. இதா என்ன சொல்ல மாட்டாங்க? எல்லாம் சொத்தமா சேர்த்து சொல்லுங்க. நான் எல்லார் வாயிலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லார் வாயிலும் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம பொய் சொல்லலாமா? நம்மளும் சொல்ல மாட்டோம். ஆமென். அடுத்தது ஏமாத்த மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஏமாத்த மாட்டாங்க. அப்புறம் அடுத்ததாய் பார்த்தீங்கன்னா துரோகம் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்துவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? துரோகம் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் தற்பெருமையுடையவர்களாய் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பெருமை அடைய மாட்டாங்க. எந்த காரியத்தை செய்தாலும், எவ்வளோ பெரிய நன்மையை செய்தாலும், எவ்வளோ உயரத்தின் மனுஷனை அவனை தேவன் உயர்த்தி இருந்தாலும் அவர்கள் யாரை பெருமைப்படுத்துவாங்க? என்னை உயர்த்தின தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவாங்க. அவர்களை அவர்கள் பெருமை பாராட்டி கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா எந்த வேலையை செய்தாலும் அவரிடத்துல அது என்ன இருக்கும்? உண்மையாய் செய்வார்கள். அல்லேலூயா. என்ன செய்வாங்க?
உண்மையாய் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சகோதரர் உண்டு. நான் மெடிக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நான் மேனேஜராக இருப்பேன். என்னுடைய வேலை என்னன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலைக்கு போகிறனா இல்லையான்னு பார்க்குறது தான் என்னோட வேலை. அந்த காலத்தில் நான் மெடிக்கல் மேனேஜராக இருக்கும், மெடிக்கல் கம்பெனியில் மேனேஜராக இருக்கும் பொழுது நான் அநேக ஒரிசாக்காரங்க எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரிசா தேசத்தில் இருந்தவங்க, ஸ்டேட்டில் இருந்தவங்க நிறைய பேர் என்னுடைய கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க. அந்த ஒரிசாவில் பசங்களை சாகர் குமார், அபிமன்யு ஸ்வைன், ஒருத்தர் பேர் ரவுத்து, இன்னொருத்தர் ஸ்ரீனி பாஷ் ராவு, இப்படி அநேகர் அந்த பசங்களுடைய பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அவர்கள் எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபீல்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வேலையெல்லாம் கற்றுக் கொடுப்பேன். அப்படி இருக்கும் பொழுது அநேக சகோதரர்கள் வேலைக்கு போவேன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு இந்த ஏரியா போனேன், இந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், இவ்வளோ காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்ரி டே ரிப்போர்ட் அனுப்பணும். அது ஒவ்வொரு நாளும் அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணணும், அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் ரிப்போர்ட் எழுதி ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ண கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு காப்பி வேணும், ஒரு மேனேஜர் கையில் ஒரு காப்பி. அப்போ அதை நான் பார்த்துடணும். வாரமானா எவ்ரி வீக் சேல்ஸ் க்ளோசிங் மீட்டிங் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றது பார்க்கணும். அப்போ உட்காரும் பொழுது பார்த்தா இவங்க வேலை செஞ்சதுக்கான ஒரு ப்ரூஃபுமே இருக்காது. வேலை செஞ்சோம்னா என்ன இருக்கும், ரிசல்ட் வந்திருக்கணும் இல்லையா, ரிசல்ட்டே இருக்காது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு சகோதரோட வீட்டுக்கு போகிறேன். சொல்லாம போறேன். நான் சொல்லாம போன அந்த சகோதரர் எப்படி இருக்காரு தெரியுமா, கையும் காலையும் அப்படி விரிச்சு போட்டு நீட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். செம்ம டீப் ஸ்லீப்பிங். அந்த சகோதரனை அப்படியே அம்மாவை பார்த்து கேட்கிறேன், எங்க இவன் தூங்கிட்டு இருக்கிறானே, வேலைக்கு போகலையா? அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படுத்தான். ஆனா படுத்ததை பார்த்தா, அவர் படுத்த விட்டு தூங்குறத பார்த்தா எப்படியோ 2-3 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கிறாரு போல இருக்குது. அவங்க சொல்றாங்க, இப்பதான் தூங்கினான். பொய்யான ரிப்போர்ட், பொய். தேவனுடைய பிள்ளைகளிடத்துல பொய் சொல்லக்கூடாது. எந்த வேலை நம்ம செஞ்சோம்னாலும் அதுல உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வேலை செஞ்சாலும் அது உத்தமத்தோடு ரெகுலரா செய்யணும், உண்மையாய் செய்யணும். அப்படி நீங்க செய்கிறவர்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தேவனுக்கென்று பயந்து உண்மையாய் வேலை செஞ்சதுனால தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருந்தார். நான் 6 மாசம் தான் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பேக் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பேன். 7வது மாசத்துல சென்னை சிட்டியோட மேனேஜர் ஆகிவிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே என்னை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே போயிட்டு இருந்தாரு. காரணம் ஒரே ஒரு ரீசன் தான், நான் தேவனுக்கு பயப்படுறதா இருந்ததுனால நான் ஒரு நாளும் லீவ் விட மாட்டேன், பொய்யான ரிப்போர்ட் எழுத மாட்டேன். ஹல்லேலூயா, பொய்யான ரிப்போர்ட் எழுத மாட்டேன். கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிற இந்த வேலையை நான் உத்தமனாய் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நான் உத்தமமாய் தேவனிடத்தில் பார்வையிலே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, எந்த வேலையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வேலையை நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா. யாரையும் மன்னிப்பார்கள். அடுத்ததா எல்லாரையும் மன்னிப்பாங்க. என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி அவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருப்பார்கள். யாருக்காகவும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுப்பாங்க. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும் என்ன பண்ண மாட்டாங்க, போட்டி போட மாட்டாங்க. இப்ப சகோதரர்களுக்குள்ள என்ன வருது, போட்டி வருது. அவனுக்கு மட்டும் இங்க வாங்கி தரீங்க, எனக்கு என்ன, இவனுக்கு மட்டும் வாங்கி தரீங்களா, எனக்கு என்ன, எனக்கு இதுதான் வேணும். இது உன் தம்பிக்குப்பா, இல்ல எனக்கு இதுதான் வேணும். தம்பிக்கு வாங்கி இருக்கிறோம், இது அக்காவுக்கு வாங்கி இருக்கிறோம், இது அண்ணனுக்கு வாங்கி இருக்கிறோம், எனக்கு இதுதான் வேணும். விட்டு கொடுப்பது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு விட்டு கொடுப்பாங்க? அவரோட வாயில கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் என்னது சொல்லுங்க, வருதான உங்க வாயில எல்லாம்?
அப்ப ஏன் சொல்ல மாட்டீங்க? கெட்ட வார்த்தைகள் வராது. ஒருவர் வாய்களும் கெட்ட வார்த்தை வராது. விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. தேவன் இணைக்கப்பட்டிருக்கிறதான தன்னுடைய வாழ்க்கை புருஷனுக்கு மனைவி உண்மையுள்ளவளாய் இருப்பான், மனைவி புருஷனுக்கு உண்மையுள்ளவளாய் இருப்பான். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பாங்க. அவர்கள் ஒரு நாளும் புருஷனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்ய மாட்டாங்க. அப்படி துரோகம் செய்தால் அது பேர் என்னது? என்னது? ஆமா. அதனால அப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. அடுத்ததாய் டாக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? இன்கம் டாக்ஸ் நிறைய சம்பாதிச்சா பண்ணணும், இன்கம் டாக்ஸ் கட்டணும். அந்த இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒழுங்காக கட்டி இருப்பாங்க, பொய் கணக்கு காட்ட மாட்டாங்க. அடுத்து குடி போதை பொருட்களுக்கு அவர்கள் அடிமையாக இருக்க மாட்டாங்க. போதை குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள். ஒழுங்காக சபைக்கு போவார்கள். அடுத்து என்ன பண்ணுவாங்க? தேவனை தேடுகிறதுல பயபக்தியோடு கடந்து ஆலயத்திலே நேரத்துல வந்து தேவனை தொழுது கொள்வார்கள். ஹல்லேலூயா. தாழ்மையாய் இருப்பாங்க. அவங்க எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பாங்க. இவர்களை தேடி நேரர் வருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை தேடி வருவாங்க. எதுக்கு தெரியுமா வருவாங்க? எதுக்கு வருவாங்க? இந்த சகோதரத்துல போனா எனக்கு ஒரு நன்மை உண்டாகும்னு சொல்லி வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த சகோதரி இடத்துல போனா எனக்கு ஒரு நன்மை உண்டாகும்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை தேடி நன்மைக்காய் வருவாங்க. ஹல்லேலூயா. இவர்கள் என்ன பண்ணுவாங்க? நன்மை செய்வார்கள். அநேகர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நன்மை செய்வதில்ல, ஒருவருக்கும் உதவுவதும் இல்லை. தாம் வீடு, தாம் மனைவி, தாம் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல. இப்படி இருக்க மாட்டாங்க தேவனோட பிள்ளைங்க. தன்னுடைய நன்மையான ஆசீர்வாதத்துல அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது தாழ்மையாக இருப்பாங்க. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க. அவங்க புறம் பேச மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? புறம் பேசுறது என்னது? புறணி பேசுறது. அக்காவுக்கு பின்னாடி போய் பத்த வச்சுட்டு போயிடுறது, மாமியார்கிட்ட மருமகளை பத்த வச்சுட்டு போயிடுறது, புறணி பேசுறது. இந்த சகோதரியை பத்தி இன்னொரு சகோதரி தப்பான காரியங்களை போய் பேசுகிறது. அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு காரியமும் அவரிடத்துல பார்க்க முடியாது. எப்பொழுதும் அவங்களோட வாழ்க்கையில வியாதிகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்கள் நிறைந்து. தேவ பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைங்க இப்படி அநேக காரியங்களில் அவர்கள் இப்படியான காரியங்களை செய்யலாம் இருக்க மாட்டாங்க. அன்பிலே சிறந்தவர்களாக இருப்பாங்க. கடன் வாங்கினால் கொடுத்து விடுவார்கள். என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துடுவாங்க. அடுத்தது அடுத்தவருடைய எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆமோஸ் ஒரு செயின் போட்டிருந்ததுன்னா, ஆமோஸ் செயின் ரொம்ப அழகா இருக்கு, இது எப்படியாவது ஆமோஸ ஏமாத்தி வாங்கின்னு நினைக்க மாட்டான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, ஐயோ ஆமோஸ் நல்ல செயின் போட்டிருக்காரு, இன்னும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தேவன பிள்ளைங்க இப்படிதான் இருப்பாங்க. அடுத்தவர்களுடைய பொருட்கள் மேல ஆசை வைக்க மாட்டாங்க. அடுத்ததாய் வட்டி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? வட்டி கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பணம் தேவனுடைய பிள்ளைங்க யாராவது கேட்டாங்கன்னா, நான் எவ்வளோ 1000 ரூபாய் நான் திருப்பி அவங்க கொடுக்கறது வரையும் வட்டி வாங்கலாமே நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ பிள்ளைகளை, இதெல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகள். இது இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று தேவனுடைய கற்பனைகளும் அவருடைய கட்டளைகளும் நம்மளுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு இப்படிப்பட்ட அசுத்தமான காரிய
காரியங்களை நாம் செய்யாமல் தேவனுக்கு சாட்சியாய் நிற்போம் என்று சொன்னால் இந்த தேவனுடைய சாட்சி உங்களிலே காணப்படுமே. ஆனால் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அனைவரும் இயேசுவை உங்கள் மூலம் காண்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மூலம் பார்ப்பாங்க. இன்னைக்கு அநேகர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு ஒரு காரணம் என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை சார்ந்ததாய் அல்லாததாய் இருக்கிறது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே சாட்சியாய் காணப்பட முடியவில்லை. நீங்க அநேகர் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து தேவ தூஷணங்கள் உண்டாக்கி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவிலே வருவது இல்லை. ஒரு சிலர் உடைய காரியங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவர்களே நான் வேலைக்கு எடுக்க மாட்டேன். ஆமா, கிறிஸ்தவர்களை நான் வேலைக்கு எடுக்க மாட்டேன். நல்லா காதால கேட்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்தவர்கள், நீங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு நீங்களோ நானோ உதவி செய்யலனா யார் அந்த மகனுக்கு உதவி செய்வான்? நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து இன்னொரு தேவனுடைய மகனுக்கு உதவி செய்யல அப்படின்னா யார் அந்த தேவனுடைய பிள்ளைக்கு உதவி செய்வான்? இப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் இன்னொரு தேவனுடைய மனுஷனுடைய குறைகளை காண்கிறான். என்ன காண்கிறான்? குறை, சாட்சியற்ற வாழ்க்கை பார்க்கிறான். சாட்சியற்ற வாழ்க்கை பார்க்கும் பொழுது நீங்க அந்த மகனை கூப்பிட்டு நீங்க தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிக்க உங்களுடைய வாழ்க்கையை காமிக்கணும். ஹல்லேலூயா. யார் காமிக்கணும்? உங்களிலே காணப்படுகிற பரிசுத்த ஜீவியத்தை அவர் கண்டுகொள்ள வேண்டும். யாரை கண்டுகொள்ளணும்? பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி நடக்கிறவர்கள் உங்களை பார்த்து, ஐயோ இந்த தேவனுடைய மனுஷன் எத்தனை உத்தமனா இருக்கிறாரே, இவரை போல நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னா நீங்க ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். உங்களுடைய சாட்சி, உங்களிலே கிறிஸ்துவின் சாட்சி அவரையும் பரிசுத்தமாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? தூக்கம் வருவா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். தூக்கம் வருதா? ஆமென். தேவ பிள்ளைகளை விழித்திருந்து கேளுங்க. தேவனுக்கு நாம் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இந்த 1964 வருஷத்துல இருந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் வேகமாய் கடந்து போய் உலகம் எங்கிலும் பரவினது. ஆனால் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அநேகர் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பிகினிங்கிலே அவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. காரணம் அவருடைய வாழ்க்கையின் சாட்சி. அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் காணப்பட்டது, பரிசுத்தம் காணப்பட்டது. இந்த நாளிலே கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பொய் சொன்னாலும், எவ்வளவு தீமை செஞ்சாலும், எவ்வளவு பாவத்தை பண்ணினாலும் தேவன் உங்களை அழிக்காததுனால, தேவன் நம்மளை அழிக்காததுனாலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம்? கிறிஸ்துவுக்கு சாட்சியற்றவர்களாய் வாழ்கிறோம். என்னிலே கிறிஸ்து வெளிப்பட முடியாதபடியாய் வாழ்கிறோம். தீமை செய்கிறவர்களாய் வாழ்கிறோம். நன்மை செய்கிறவர்களுக்கு தீமையை மறுகாரியமாய் செய்கிறோம். பிள்ளைகளே, கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நட்பு எங்க இருக்கிறது? துன்மார்க்க இடத்துல. உங்களுடைய ஐக்கியம் துன்மார்க்க இடத்துல. அவர்களோடு கூட சேர்ந்து பழகுகிறவர்களாய் இருக்கிறீங்க. அவர்களோட பழகுங்க.
எப்படி பழகணும்? உங்களிலே கிறிஸ்துவம் இருந்து பழகணும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட நட்புடைய ஐக்கியத்திலும் போய் அங்க வழுக்கி விழுந்துடுறாங்க. என்ன பண்றாங்க? வழுக்கி விழுந்துடுறாங்க. இவங்க ஏசப்பாவை காமிச்சு ஏசப்பாவுக்காக வாழ்ந்து அந்த சகோதரனையோ சகோதரியவோ அந்த குடும்பத்தையோ கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தாம இவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு கடந்து போயிடுறாங்க. தேவப்பிள்ளையே, கிறிஸ்து உன்னிலே சாட்சியாய் ஜீவிக்கிறாரா? உன்னிடத்துல கிறிஸ்து வெளிப்படுத்துறா இருக்கிறாரா? நீங்க அப்படி வெளிப்படுத்துறா இருப்பீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. உங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களுக்கு சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசம் என்பது எப்படி இருக்குது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்ம எதை காண விரும்புகிறோம்? பரலோகத்தை காண விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ நம்ம பிரதர் எலேசா அவர்கள் தன்னோட வார்த்தையை சொன்னாரு. தேவனுடைய வருகை வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் தேவனிடத்துல கடந்து போக வேண்டும். நாம் பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய எண்ணெய் ஆகிய இந்த பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஜீவியம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வருவார். ஆனா அநேகர் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். அநேகர் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். நீங்க கர்த்தரை கண்டு நீங்க தேவனுடைய அந்த எண்ணெயை அபிஷேகத்தின் எண்ணெய் உங்களிலே இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தின் மேல பணத்தின் மேல உங்களுடைய ஆசையும் உங்களோட விருப்பமும் இருக்குமே என்று சொன்னால் நீங்க தேவனிடத்திலே கடந்து போக முடியாது. நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது. நீங்க தேவனுக்கென்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவுக்காக எந்த காரியத்தை செய்தாலும் இயேசுவுக்காக செய்வீர்களா என்றால் தேவன் உங்களுடைய அவருடைய வருகையில தேவன் உங்களை மறுரூபப்பட செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியின் ஜீவன் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் தேவனுக்கென்று தான் இந்த விசுவாசம் இருக்கணும். உடலத்துல தேவனுக்கான விசுவாசம் இல்லைன்னா நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்க காண அந்த பரலோகத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. நான் பரலோகத்தை பார்க்கல, இங்க ஒருவரும் பரலோகத்தை பார்க்கல. அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரமாய் வர காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுது. நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வீர்கள் சொன்னா நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபப்பட முடியும்? நான் இயேசுவை அடைந்திருக்கிறேன், நான் பேரை கேட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை மாறல. என் இயேசுவை தெரியும், ஆனா என் வாழ்க்கை மாறல, சாட்சி ஜீவியம் இல்லை. எப்படி மறுரூபப்பட முடியும்? தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மறுரூபப்படுவதற்கு உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கென்று மாற்றுங்க. உங்களோட வாழ்க்கை சாட்சி ஜீவியம் செய்ய நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய வருகையில ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே படிங்கம்மா. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். இதனால முன்னோர்கள் சாட்சி பெற்றார். அவருடைய விசுவாசம் பலமானதாய் இருந்தது. அவருடைய கிரியைகள் உண்மையுள்ளதாய் இருந்தது. அவர்கள் இயேசுவை சாட்சியாய் அவருடைய வாழ்க்கையில காமித்து வாழ்ந்தவர்களாய் இருந்தாங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய சாட்சி ஒளிவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவப்பிள்ளைகளே, சாட்சி நிறைந்த வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாட்சியாக இருந்தோம்னா
இந்த ஆலயம் எப்படி பெருமையாய் இருக்கான். இந்த ஆலயத்தில் அநேகர் இன்னைக்கும் இவ்வளோ நேரமாய் கூட தேவட ஆலயத்துக்கு வரல. பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சாட்சியற்ற வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழக்கூடாது. தேவனுக்கென்று வாழும். எந்த காரியத்தையும் கர்த்தருக்காய் செய்யுங்க. அதில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது 8ஆம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வேகமா யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. என்ன சொல்லுது வசனம்? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றையும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜீவியம் தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாய் இருப்போம்னா அது இந்த வாழ்க்கைக்கும் மறுஜென்மமாகிய அந்த பரலோகத்தின் வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமுடையதாய் இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியின் ஜீவியம் உங்களை பரலோகத்து வரை கொண்டு போகும். அல்லேலூயா. படிங்கம்மா. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். அல்லேலூயா. அதற்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது நம்மளுக்கு என்ன உண்டாகும்? நிந்தை அடைகிறோம். அல்லேலூயா. படிங்கம்மா. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? ஜீவனுள்ள தேவன் மீது இருக்கிறது. அல்லேலூயா. படிக்குமா. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு மாதிரியாய் அல்லாம விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருங்க. பிறகு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை பார்த்து அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. We should be and set an example for everyone. நாம் எல்லாரும் தேவனுடைய நாமத்துக்கு உரியவர்களாய் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் அனைவருக்கு உதாரணமாய் இருக்கணும். கர்த்தருடைய நாமம் உங்களிடம் மகிமைப்படணும். அல்லேலூயா. படிங்கம்மா. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அல்லேலூயா. எதை சிந்தித்துக் கொண்டிருக்கணும்?
வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனைகள், கர்த்தரை தியானிக்கிறதுல, தேவனுக்கென்று வாழ்கிறதுல இதே நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடியும். நீங்க இந்த உலகத்தையும் பணத்தையும் உலக ஜீவியத்தையும் ரீல்ஸ்களையும் பார்க்கிறவர்களாய் இருப்பீங்கன்னா நீங்க தேவ சிந்தையற்றவர்களாய் மாறுவீர்கள். நீங்க தேவ சிந்தையற்றவர்களாய் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாய் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மூன் பார்த்திருக்கீங்களா? மூன் எத்தனை பேருக்கு மூன் தெரியும்? மூன் தெரியுதா? நிலா இருக்கும். நிலா அந்த சூரியனை பார்க்குது. அந்த சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நிலவுல அது இரவு வேளையில தேவ அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை அது பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்களாய் இருப்போமே என்று சொன்னா அவருடைய வெளிச்சம் உங்களிலே பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு உயிரற்ற ஒரு மூணுக்கே தன்னிடத்துல ஒளி இல்லை, ஆனா அந்த சூரிய ஒளியை வாங்கி அதை பிரதிபலிக்கிறதுனா நீங்களும் நானும் உயிருடையவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டே இருப்போம்னா, அவரை தியானித்துக் கொண்டே இருப்போம்னா அவரை போலயே நம்மளும் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைய கர்த்தருக்காய் வாழ்வதற்கு நீங்க தியானித்துக் கொண்டே இருங்க. அவருடைய வசனத்திலே இருங்க, அவருடைய கற்பனைகளிலே இருங்க, அதை நிதானியுங்க. அதிலே வாழ்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பார். ஹல்லேலூயா. படிக்குமா? உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இந்த சாட்சியின் ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கும்னா இந்த உலகம் உங்களை பார்த்து ரட்சிப்பாங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் ஜனங்கள் உங்களை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க அவங்களோட கூட அவருடைய விக்கிர ஆராதனைக்கும் அவருடைய வீடுகளுக்கும் சென்று அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு, அவங்க எது படைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு அக்கா கூட ரொம்ப ஐக்கியமானீங்கன்னா அந்த அக்கா உடைய வாழ்க்கை தான் உங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அந்த அக்காவுடைய பேரு என்ன பேர் வாங்கியிருக்காங்களோ அந்த அக்கா பேர் தான் உங்களுக்கு வரும். உட நண்பன் யார் என்று சொல்லு, நீ யாரு நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றாங்க. இது பழமொழி. தேவனுடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. தேவனுடைய பிள்ளையே, நீ எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. தேவனுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சாட்சியின் ஜீவியம் வரணும் நம்முடைய வாழ்க்கையில. உங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரை தேடி ஓடி வரணும், ஆலயத்துக்கு ஓடி வரணும். அக்கா நானும் கூட வரேன்க்கா, நீ எப்படி தேவனுடைய மனுஷனியாய் வாழுகிற, உன்னோட வாழ்க்கை போல நானும் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி உன்னை பார்த்து கர்த்தரிடத்துல வரணும். வர்றாங்களா? எச்சரிக்கையான வாழ்க்கை இல்லாததுனால வர்றதில்லை. உபதேசத்தில் எச்சரிக்கையாய் வாழ்கிறது இல்ல, என் வாழ்க்கை நீதியாய் வாழ்கிறதா என்று எச்சரிப்போடு வாழாததுனால இன்னைக்கு மனிதர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. அன்னைக்கு கொஞ்சம் பேர் 12 பேர் போய் சேர்ந்தாங்க. இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவுக்காய் உலகத்தை மாற்றினாங்க. இன்னைக்கு இத்தனோ 1000 கோடி பேர் இருக்கிறோம், எத்தனையோ கோடி பேர் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கும் இந்த முழு உலகத்தை இயேசு கிறிஸ்துவுக்காய் மாற்ற முடியல. ஏன் மாற்ற முடியல? என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காய் மாறல, உண்மையாய் மாறல. இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துறவனாய் இல்ல, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னிலே வெளிப்படல. அநேக உலகத்துல மாறல. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்காய்
நம்ம எச்சரிக்கையோடு வாழ்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னா இந்த உலகம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, எச்சரிக்கையாய் வாழ கத்துறதில்ல, நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையை கத்துறதுல ஒப்பு கொடுக்கிறேன். நான் சாட்சியாய் வாழணும்னு விரும்புறேன்ப்பா. ஆனாலும் அநேக இடர்கள் என்னை தடுத்து நிறுத்திடுது. அநேக இடர்கள் வாழ்க்கையில சாட்சி என்ற மனுஷனாய் என்னை தள்ளிடுது. சங்கீதம் 118:19 நம்ம பார்த்தோம். இடர்கள் வரதுபடி, அந்த இடர்களிலே நான் விழுந்தாதபடி என் தேவன் என்னை காத்துக் கொள்ளுமப்பா அப்படின்ற வசனத்தை நம்ம பார்த்தோம். இந்த இடர்கள் வராதபடி நீங்க தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வீர்கள் சொன்னா கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடர்கள் வராது உங்களுடைய வாழ்க்கை எச்சரிக்கையாக இருப்பேன் என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கை இடர்கள் வராது. நீங்க தேவனுடைய வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இடர்கள் வராது. அவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். தேவனுடைய கிருபை உங்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய பரிசுத்த ஜீவியம் உங்களிலே நிலைத்திருக்கும். நீங்க கர்த்தரிலே நிலைத்திருந்தால் அவர் உங்களிலே நிலைத்திருப்பார். நீங்க உலகத்தையே விரும்புகிறவர்களான மனுஷர்களாக இருப்பீங்கன்னா, உங்களுடைய சொத்துக்களை நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேனா நான் என்ன ஆவேன்? தேவப்பிள்ளையே, நீ கர்த்தருக்கு ஜீவிக்கணும். அவருடைய சாட்சி உன்னிலே வெளிப்படணும். இயேசு கிறிஸ்துவின் சாட்சி உன்னிலே காணப்படலனா ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாரு. சீக்கிரமா வரப்போறாரு. அவருடைய வருகையில கைவிடப்பட்டவர்களாய் மாறிடுவோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுவது, ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை. எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அவருடைய சாட்சி உங்களிலே வெளிப்படும். எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருப்பீங்க. தேவ பிள்ளைகளை அப்படி நம்ம மனதெல்லாம் படிடலாமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அப்பா இந்த வாழ்க்கையில் அநேக இடர்கள் என்னை கர்த்தருக்கென்று வாழ முடியாதபடி செய்கிறதப்பா. அநேக காரியத்துல எழுதி கொடுத்துறேன். கர்த்தருக்கென்று வாழ முடிகிறது. நான் எச்சரிக்கையா இல்லாததுனால நான் கொடுத்துறேன். இடர்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உமக்காக வாழணும்னு நினைக்கிறப்பா. ஆனாலும் வாழ முடியாதவராய் இருக்கிறேன். என்ன மன்னியும் ஆண்டவரே சொல்றீங்களா? கர்த்தர் உடைய சத்தத்தை கேட்டானா இந்த நொடி பொழுதுல இடர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை நீக்கி போடுவார். நீங்க கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டீங்கன்னா, தாவீது அறிக்கையிட்டான். அநேக இடர்களிலிருந்து தேவன் தாவீதை காத்துக் கொண்டார். இந்த தாவீதை காத்துக்கொண்டு தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களையும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களையும் பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு மறுஜீவனை தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வியாதிகள் உங்களை பின்தொடராது. உங்களுடைய நஷ்டம், கஷ்டம், வியாதி, துன்பம், அசுத்தாவின் கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படாது. எச்சரிக்கையாக இல்லாததுனால்தான் அதெல்லாம் மேற்கொள்கிறது. உங்க குடும்பத்தை மேற்கொள்கிறது. தேவப்பிள்ளையே, கர்த்தரிடத்தில் சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும். உங்களுடைய சித்தத்தின்படி என்னை சுத்தமாக்கும். உங்களுடைய சித்தத்தின்படி என்னை சுத்தமாக்குங்கப்பா. நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். நான் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். என் தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியின் ஜீவியம் செய்ய விரும்புகிறேன். என் கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா.
கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. 100% நான் கர்த்தருக்காய் வாழ ஒப்புக்கொடுக்கிறேன். 100% நான் இயேசுக்காய் வாழ்வதற்கென்று என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். சொல்லுவோமா? நம்மளுக்காய் செபிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்பீர்கள் சொன்னார். இந்த நாளிலிருந்து நீங்க தேவனுடைய வெளிச்சம் உங்களிலே பிரகாசிப்பிக்கும். என் தேவனுடைய வெளிச்சம் உங்களிலே பிரகாசிப்பிக்கும். என் தேவனுடைய சாட்சி உங்களிலே வெளிப்படும். கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறீங்களா? நம்மளுக்கு காட்சி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் தேவப்பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. இயேசுப்பா, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். என்ன உங்களுடைய சாட்சி வெளிப்பட செய்யுங்கப்பா. நான் எச்சரிக்கையாய் வாழணும். கிருபை செய்யுங்கப்பா. நீ சொல்வீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்லிக்கணும். என் அன்பின் பரிசுத்த பரலோக தேவனே, இவ்வளவு நேரமாய் எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருந்தீங்கப்பா. அநேக உதாரணங்களை எங்களை எடுத்து காமிச்சீங்க. கிறிஸ்துவின் சாட்சி இதையெல்லாம் செய்யாது. கிறிஸ்துவின் சாட்சி இப்படிப்பட்ட மனுஷர்களாய் வாழாது. இப்படிப்பட்ட மனுஷர்களாய் வாழ முடியாது. கிறிஸ்துவின் சாட்சி இருக்கும்னு சொன்னா அவன் அநேகரை கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துவனாய் இருப்பான். உலகத்தை விரும்ப மாட்டான். பணத்தின் மேல ஆசை வைக்க மாட்டான். அவன் பரலோகத்துக்காய் தன்னை அர்ப்பணித்தவனாய், தியானம் உள்ளவனாய், வேதத்தை தியானித்துக் கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவனாய் இருப்பான் என்று நாங்கள் பார்த்தோம், கேட்டோம். இயேசுவே, பிள்ளைகளாகி படிச்சவர்களே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்க. இவர்களை நீர் வெளிப்படுங்க. நீர் வெளிப்படுங்கப்பா. உடைய சாட்சியின் ஜீவியம் செய்ய கத்திருக்கிறது. எல்லா புதிய மகிமையாகவும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுப்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானம் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா தேவன் தாமே நாம் அனைவரையும் சாட்சியுள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சாட்சியுள்ளவர்களாய் மாற்றி நம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஒரு வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்க செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.